கொண்டிருக்கிறது. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான், அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிறது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தை இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவன் சுவர்க்கம் செல்வான் என்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஒரு கலிமா தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. இந்த உலகத்தில் வந்த நபிமார்கள் அனைவரும் இந்த கலிமாவின் பால் மக்களை அழைத்தார்கள். இந்த விஷயத்தில் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் ஒன்றுபடுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று எல்லா நபிமார்களும், இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லோருமே அவருடைய சமுதாயத்தில் போய் நின்று அழைத்தது இதைத்தான். ஒவ்வொருவரும் அவருடைய சமுதாயத்திற்கு போய் சொன்னார்கள், லா இலாஹ இல்லாஹு ஃபஅபுது. அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியான உண்மையான கடவுள் யாருமே கிடையாது, எனவே அவன் ஒருவனை மாத்திரமே அழையுங்கள் என்று சொன்னார்கள், வணங்குங்கள் என்று சொன்னார்கள். இந்த விஷயத்தில் எல்லா ரசூல்மார்களும் எல்லா நபிமார்களும் ஒன்றுபடுகிறார்கள்.